போதை. இன்றைய உலகில் விசிறி சத்தம் கூட வைரலாகலாம். அந்த ரகசியம் என்ன? மனம் அழுத்தம் அதிகமாக இருக்கிறதா? ஒரு மென்மையான சப்தம் உங்கள் மூளைகளை அமைதிப்படுத்தி விடக்கூடும். சமூக ஊடகங்களை பார்க்க தொடங்கினால் அதில் வரும் காட்சி பதிவுகளை பார்க்காமல் இருக்க முடியவில்லையே. ஏன் தெரியுமா? மகிழ்ச்சி ஹார்மோன், காதல் ஹார்மோன் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? ASMR காணொளிகள் என்றால் என்ன? அதற்கான பதிலை வலை உலகத்தின் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோம். பாருங்கள். அருள்வாக்கு பகுதி. விடுதலை பயணம் 3. மோசே மிதியானின் அர்ச்சகராகிய தம் மாமனார் இத்ரோவின் ஆட்டு மந்தையை மேய்த்து வந்தார். அவர் அந்த ஆட்டு மந்தையை பாலை நிலத்தின் மேற்றிசையாக ஓட்டிக்கொண்டு கடவுளின் மலையாகிய ஓரேபை வந்தடைந்தார். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவிலே தீ பிழம்பில் அவருக்கு தோன்றினார். அவர் பார்த்தபோது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அம்முட்புதர் தீந்து போகவில்லை. ஏன் முட்புதர் தீந்து போகவில்லை? இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அப்பக்கமாக செல்வேன் என்று மோசே கூறிக்கொண்டார். அங்கேயே கூடாரம் அமைத்து அந்த பிரமிப்பிலேயே அல்லது பரவச நிலையிலேயே இருந்துவிட வேண்டும் என்று மோசே நினைத்திருப்பார் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் கடவுள் அவரை மலையிலிருந்து இறங்கி போகச் செய்கிறார். எகிப்தில் அடிமைப்பட்டு கிடக்கும் மக்களை மீட்க அவர் அனுப்புகிறார். தூக்கத்திற்காகவோ அல்லது மன அழுத்தத்தை குறைக்கவோ ASMR வீடியோக்கள் பார்க்க ஆரம்பித்து பிறகு அது இல்லாமல் இருக்க முடியாது என்ற நிலைக்கு செல்வது பிரெயின் டிங்கிள்ஸ் எனப்படும் உணர்வின் மீதான மூளையின் ஈர்ப்பினால் ஏற்படுகிறது. சமூக ஊடகங்கள் வந்த பிறகு சமூக ஊடகங்கள் தருகின்ற போதையில் பலரும் மிதக்கின்றனர். சிலர் குடும்பத்தை பற்றி கூட அக்கறைப்படுவதில்லை. கிணற்று தவளைகளைப் போல தான் கண்டதே உலகம் என்கின்றனர். அவர்களை ஊக்கப்படுத்துவது போல சமூக ஊடகங்களில் பல புதுமைகள் புகுத்தப்பட்டிருக்கின்றன. அதில் ஒன்றுதான் ASMR, ஆட்டோனமஸ் சென்சரி மெரிடியன் ரெஸ்பான்ஸ் காணொளிகள். இத்தகைய காணொளிகள் பார்வையாளர்களின் புலன்களுக்கு ஒருவிதமான கிளர்ச்சி ஏற்படுத்துவதோடு இதமான உணர்வை தூண்டி எழுப்புகின்றன. எடுத்துக்காட்டாக முடி வெட்டுவது, புற்களை வெட்டுவது, வீட்டை சுத்தம் செய்வது, காகிதத்தை மெதுவாக கிழிப்பது, பலூன்களில் தண்ணீர் நிரப்பி அதனை ஸ்லோ மோஷனில் உடையச் செய்வது, யூடியூப் மற்றும் இன்ஸ்டா பக்கங்களில் வரும் இவ்வகை ASMR காணொளிகள் மன அழுத்தத்தை குறைத்து மனதை ஆற்றுப்படுத்துகின்றன என்று ஆய்வுகள் கூறுகின்றன. இவ்வகை காணொளிகள் உடல் முழுவதும் செயல்படும் நரம்பூக்கிகளை, நியூரோ ஹார்மோன்ஸ், குறிப்பாக டோபமைன் மகிழ்ச்சி ஹார்மோன், ஆக்சிடோசின் காதல் ஹார்மோன் மற்றும் எண்டோர்பின்கள் வலி நிவாரணி ஆகியவைகளை விழித்தெழச் செய்து மனதை குளிர்விக்கின்றன எனலாம். அளவு மீறினால் அமிர்தம் நஞ்சு என்பது போல அதிக அளவில் நுகரப்படும் ASMR காணொளிகள் பல்வேறு உடல் மற்றும் மனநல பாதிப்புகளையும் அறிவிக்கின்றன. குறிப்பாக ASMR காணொளிகள் அதிக அளவில் பார்க்கப்படுவதால் தூக்கமின்மை, நேர விரயம், போதை மயக்கத்தில் திளைத்திருப்பது போன்ற உணர்வு, பதட்டம், உடல் பருமன் போன்ற பாதிப்புகள் ஏற்படலாம். தொடர்ந்து ASMR வீடியோக்கள் பார்ப்பதால் உங்கள் மூளை அந்த தூண்டுதல்களுக்கு பழகி போயிருக்கும். எனவே எப்போதும் காதுகளில் ஹெட்போன் மாட்டிக்கொண்டே இருக்காமல் இயற்கையான சத்தங்களை கேட்க பழகுங்கள். தூங்குவதற்கு முன் போனை பார்ப்பதற்கு பதில் ஒரு புத்தகத்தை படியுங்கள். இது கண்களுக்கும் மூளைக்கும் இயற்கையான சோர்வை தந்து தூக்கத்தை வரவழைக்கும். ஆழ்ந்த மூச்சு பயிற்சி அல்லது தியானம் செய்வது உங்கள் மனதை அமைதிப்படுத்த உதவும். இன்று சமூக ஊடகங்களில் வரும் சில வீடியோக்களைப் போல சிறிய ஒலி, நெருப்பின் சலசலப்பு, மலையின் பிரமிப்பு, காற்றின் ஓசை மோசேயின் மனதை வெகுவாக ஈர்த்திருக்க வேண்டும். ஆனால் மோசே அப்பரவச நிலைக்கு தன்னை அடிமைப்படுத்திக் கொள்ளவில்லை. கடவுள் கொடுத்த அழைப்பை ஏற்று எகிப்திற்கு சென்று மக்களை விடுவிக்கின்றார். இன்றைய டிஜிட்டல் ஓரேபு மலைகள் சமூக ஊடகங்கள் எனலாம். பரவசப்படுத்தும் காட்சிகளை அல்லது சத்தங்களை உணரச் செய்து நம்மை தேனில் விழுந்த தேனீக்களை போல போதையில் விழ செய்கிறது. இத்தகைய ஈர்ப்புகளை மையமாக கொண்டு பல காணொளிகள் இன்று தயாரிக்கப்படுகின்றன. இத்தகைய வீடியோக்களுக்கென்றே பல ஆயிரம் பார்வையாளர்களும் உள்ளனர்.
அமைதியையும் ஆறுதலையும் ஒருவர் மற்றவரின் சிரிப்பில் கண்டு அனுபவிப்பதே உச்சக்கட்ட பேரின்பம் எனலாம். சிற்றின்பங்களை விட்டு பேரின்பத்தை நாடி தேடுவோம். இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி.